வெல்கம் பேக் டு டேல்ஸ் பை மினி சேனல். இன்னைக்கு ஜூஸ் ஹிஸ்ட்ரியோட எபிசோட் 19 நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இஸ்ரேலுன்ற ஒரு நாடு எப்படி உருவாச்சு, அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேலோட பார்ட்டிஷன், அதனால நடந்த கலவரங்கள், பிரச்சனைகள் எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். இப்போது இந்த எபிசோடில் அதுக்கு அடுத்து என்னென்னலாம் அங்கே நடந்துச்சுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரேபியர்கள்கிட்ட அப்போ ஒற்றுமையே இல்லை. அவங்கள ஒருங்கிணைக்க வழிநடத்தி செல்ல ஒரு நல்ல தலைமை இல்லை. நம்ம பாடு கவலை இல்லை அப்படின்னு தான் இஸ்ரேல் உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இருந்துச்சு. தப்பு கணக்கு போடாதீங்க, நான் இருக்கேன்னு இஸ்ரேலுக்கு தலைவலியாக வந்து உதிச்சாரு ஒருத்தவர். அவர் தான் யாசீர் அராஃபாட். 50களோட தொடக்கத்தில் அராஃபாத் தொடங்கிய விடுதலை குழுவோட பெயர் அல் ஃபட்டா. அராஃபாட்டோட பூர்வீகம் பாலஸ்தீன் கிடையாது, ஈஜிப்டில் இருக்கிற கெய்ரோ. அவரோட அப்பாவுக்கும் ஈஜிப்ட் தான். அம்மாவோட சொந்த நகரம் ஜெருசலேம். அவங்க அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ்லாம் முன்னாடி ஜெருசலேமில் தான் இருந்திருக்காங்க. அராஃபாட் 1929 ஆகஸ்டில் பிறந்தார் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக எப்போ பிறந்தாருன்ட்டு அந்த ப்ரூஃப் தகுந்த ஆதாரங்கள் இல்லை. அராஃபாட் அவரோட இளமை காலத்தில் ஜெருசலேமில் வளர்ந்த போது பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான சம்பவங்களை கண்ணால் பார்த்தாரு. மனசளவில் பாதிக்கப்பட்டார். அவரோட நோக்கம் பாலஸ்தீன் விடுதலையாக மட்டுமே இருந்தது. யாரெல்லாம் எந்த தேசமெல்லாம் இஸ்ரேலை ஆதரித்து பேசுகிறீங்களோ அவங்கள ரத்தம் பார்க்க வைக்கிறதே அல்ஃபட்டாவோட பணி. அல்ஃபட்டா போல பல போராளி இயக்கங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முளைச்சுது. தொடர்ந்து முறுக்கிக்கிட்டு இருந்தால் சரி வராது. பாலஸ்தீன் அரேபியர்களை சமாளிக்க வேணும்னா பக்கத்தில் இருக்கிற அரேபிய நாடுகள் கூட ஓரளவு சுமூக உறவுடன் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு இஸ்ரேல் ரியலைஸ் பண்ணிடும். ஆனால் ஜோர்டான் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையில் மட்டும்தான் இருந்துச்சு. 1952 1952 ஈஜிப்டோட மன்னராட்சிக்கு எதிராக ஒரு இராணுவ புரட்சி நடந்துச்சு. அதை தலைமை தாங்கி நடத்திய இராணுவ தளபதி கமால் அப்துல் நசாரே. அதுக்கப்புறம் ஈஜிப்டோட சர்வாதிகாரியாகவும் அவர் ஆனார். ஈஜிப்டை வளம்பெற செய்ய ஏற்கனவே தான் தீட்டி வச்ச திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். அதுபடி நீர்த்தேக்கங்களை பெருக்கி விவசாயத்தை வளம்பெற செய்வதற்காக அவரோட தேசத்தோட எல்லைக்குட்பட்ட கல்ஃப் ஆஃப் அகபாவையும் அகபா வளைகுடாவையும் சூயஸ் கெனாலையும் சூயஸ் கால்வாய் இருக்கலையா, அந்த ரெண்டையும் இழுத்து மூடிடுவார். நாசரோட இந்த அதிரடி நடவடிக்கை பல நாடுகளை ஸ்தம்பிக்க வச்சிடும். இஸ்ரேல்லாம் அலறிடும். காரணம், சூயஸ் கெனாலை நம்பி தான் இஸ்ரேலோட கப்பல் போக்குவரத்தே இருந்துச்சு. இது சம்பந்தமாக குவிந்த எதிர்ப்பு அறிக்கைகளை நாசர் லெஃப்ட் ஹேண்டில் தள்ளி விட்டுருவாரு. குழுன்னு ஓடிட்டு இருந்த சூயஸ் கெனாலை அடைச்சதன் மூலம் திகுன்னு ஒரு போருக்கும் அடிக்கோலிட்டாரு நாசர். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான வழிலாம் இருக்குல்ல, இப்போ கூட நீங்கள் ப்ரெசண்ட்டாக பார்த்துட்டு இருப்பீங்க. யூஎஸ் ஈரான் வாரில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதனால நிறையா நாடுகள் பாதிப்படைவாங்களா? பிகாஸ் அதுதான் ரூட்டாக இருக்கும். மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஆயிலெல்லாம் உலக நாடுகளுக்கு அந்த வழியில் தான், அந்த ரூட்டில் தான் கப்பல் மூலமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதை க்ளோஸ் பண்ணும்போது நிறைய நாடுகள் பாதிப்படைவாங்க. ஸோ அது மாதிரி தான் அப்போது சூயஸ் கெனால் அடைச்சும் போது மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. சூயஸ் கால்வாய் அப்படின்றது மெடிட்டரேனியன் சீயையும் மத்திய தரைக்கடல்னு சொல்லுவாங்களே அதையும் ரெட் சீயையும் இணைப்பதற்காக கட்டப்பட்ட கெனால். இது ஒரு மேன்மேட் கெனால். இதை ஒரு சில நாடுகள், முக்கியமாக ஃப்ரான்ஸு, இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் டிப்ளமேட் தான் இந்த ஐடியாவே இனிஷியேட் பண்ணார். இவங்கெல்லாம் சேர்ந்து கட்டின கெனால் தான் அது. இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் அண்ட் பல அமைப்புகள் காசு போட்டு 1867 1867 கட்டி முடித்த கால்வாய் தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனதுங்க. இது கட்டினதன் மூலம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்காங்களே அவங்களோட கப்பல்லாம் முன்னாடி இந்தியன் ஓஷன் ஏஷியா பக்கம்லாம் வரணும்னா ஹோல் ஆஃப்ரிக்கா கண்டத்தையே சுற்றி தான் அவங்க இந்தியன் ஓஷனையே ரீச் பண்ண முடியும். ஆசிய நாடுகளுக்கு அவங்க எதையாவது அனுப்பிச்சு விடணுன்னாலும் முழுசாக அந்த ஆஃப்ரிக்கா கண்டத்தையே சுற்றி தான் அவங்க வரணும். இந்த சூயஸ் கெனால் கட்டினதன் மூலம் அவங்க அந்த ஹோல் ஆஃப்ரிக்காவே சுற்றி இந்த பக்கம் வரணுன்ற அவசியமே கிடையாது. டக்குன்னு அவங்க அப்படியே அரேபியன் சீயை ரீச் பண்ணிடுவாங்க, இந்தியன் ஓஷனை ரீச் பண்ணிடுவாங்க. அப்போது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஆனதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் அந்த கப்பல் போக்குவரத்து முழுக்க அந்த பக்கம் தான் நடக்கும். ஈஜிப்டுக்கும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கெனால். அந்த ஈஜிப்டோட பொருளாதாரமே அந்த கெனாலை நம்பி தான் இருக்குது. ஸோ அதவே நாசர் க்ளோஸ் பண்ணிடுவாரா? அவ்வளோதான். ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இஸ்ரேல் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஈஜிப்ட் கூட போர் பண்ண கிளம்பிடுவாங்க. ஈஜிப்ட் திணறி தான் போச்சு. இஸ்ரேல் இந்த போரை சாக்கா வச்சுக்கிட்டு அதனால ஈஜிப்டோட சில பகுதிகளையும் தன்னோட வசமாக்கி கொள்ள பிளான் பண்ணி செயல்பட்டுச்சு. இப்படி தான் அந்த போரில் காசா இஸ்ரேல் வசமாச்சு. நாசரால் சமாளிக்கவே முடியலை. இஸ்ரேலோட அடுத்த குறி சினாய். ஞாபகம் இருக்கா? மோசஸ் என்ற தேவதூதர் இஸ்ரேலியர்கள் என்ற யூதர்களை ஈஜிப்டிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்து தங்க வச்சிருந்த பகுதி.
கடவுள் மோசஸுக்கு 10 கட்டளைகளை வழங்கிய சினாய் குன்றுகள் அந்த பாலை நிலம்தான். ஐயோ, எவ்வளோ புனிதமான குன்று அது! எத்தனையோ நூற்றாண்டுகள் கழிச்சு அதை திரும்பவும் மீட்டெடுக்க மீண்டும் கைப்பற்ற வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா யூதர்கள் விடுவாங்களா என்ன? கைப்பற்றிடுவாங்க. இன்னொரு புறம் பிரான்ஸும் பிரிட்டனும் நடத்திய வான்வெளி தாக்குதலை தொடர நாசர் அசராமல் நீர்வழி தாக்குதல் நடத்தி எதிர்ப்படையினரின் 40 கப்பல்களை மூழ்கடிச்சாரு. கொந்தளிச்ச கூட்டணி படைகள் பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஈஜிப்டை அடிபணியாக வச்சிருவாங்க. அந்த சூயஸ் கனால் இந்த கூட்டணி படையினரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. இந்த கூட்டணி படையினருக்கு பின்னாடி அமெரிக்காவோட CIA ஆதரவு இருப்பதை தெரிஞ்சுக்கிட்ட சோவியத் ரஷ்யா கடும் கோபம் அடைஞ்சுது. ஈஜிப்டுக்கு துணையாக யுத்தத்தில் குதிக்க போகிறதா சொல்லுச்சு. ரஷ்யா இறங்கினா அதை எதிர்த்து அமெரிக்கா களமிறங்கக்கூடிய அபாயமும் இருந்துச்சு. இன்னொரு மிகப்பெரிய போர் மூழக்கூடிய சூழலே நிலவிரும். ஆனால் அமெரிக்கா போரை நிறுத்த சொல்லி பிரிட்டன் கிட்டையும் பிரான்ஸ் கிட்டையும் பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சது. ஒரு கூட்டத்தில் வச்சு பிரிட்டனையே அமெரிக்கா மிரட்டவும் செஞ்சாங்க. சர்வதேச அளவில் பல காய் நகர்த்தலுக்கு அப்புறம் சூயஸ் கால்வாய் எல்லா தேசங்களுக்கும் பொதுவானதா இருப்பதன் பொருட்டு ஐநாவே ஒரு அமைதி படைய தேவையான ஆயுதங்களுடன் அனுப்பிச்சது. போரில் மண்ணை கவினாலும் தன் அதிரடிகள்னால சர்வதேச அளவில் அதிர்வை ஏற்படுத்திய நாசர் அடுத்த அறிவிப்பை வெளியிட்டார். ஈஜிப்டோட எல்லைக்குள்ள ஒரு யூதர் கூட இருக்கக்கூடாது, ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிடும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இஸ்ரேலில் மட்டும் இல்லை, பாலஸ்தீனில் மட்டும் கிடையாது, முன்னாடி இருந்தே யூதர்கள் இவங்களோட ஹிஸ்ட்ரியே பலாயிரம் வருட கணக்கான ஹிஸ்ட்ரி. பலாயிரம் வருஷமாக அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் பொழப்ப தேடியும் பிற நாடுகளுக்கு போய் பிற இடங்களுக்கு போய் வசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கவே அவங்க ஃபுல்லாக வாழ்ந்துட்டும் இருக்காங்க. நம்ம முன்னாடிலேருந்து எவ்வளோ வீடியோஸில் எவ்வளோ எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ எப்படி தமிழ் எத்தனிசிட்டியில் ஃபிஜி ஐலாண்ட்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, ரியூனியன் ஐலாண்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னா எக்கச்சக்க பேர் இருப்பாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க, அந்த வெஸ்ட் இண்டீஸ் கண்ட்ரீஸ்லலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் பல நாடுகளில் போய் வசிச்சுட்ருக்காங்க, முக்கியமாக உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக. ஏன்னா இஸ்ரேலிருந்து திரும்ப திரும்ப விரட்டப்பட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் பொழப்ப தேடியும் நிறையா பேர் மித்த நாடுகளுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போது ஈரானு, ஈராக்கு, லெபனான், ஜார்டன், ஈஜிப்ட்லலாம் எக்கச்சக்க யூதர்கள் முன்னாடியிலேருந்தே பலாயிரம் வருஷமாகவே அங்கே தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. ஸோ டக்குன்னு இவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டுருவார், ஒரு யூதர் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு. ஸோ ஈஜிப்டிலேருந்து வெளியேறிய 25,000 யூதர்களை இஸ்ரேல் ஏற்றுக்குச்சு, வேறு வழியே இல்லாமல் தான். ஆனால் சோவியத் ரஷ்யாவோட ஆதரவு தனக்கு ஒருபோதும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்துச்சு. ஸோ அமெரிக்காவுக்கு கொடுக்குற சப்போர்ட்டையே நல்லா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க இஸ்ரேல். என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான், சின்ன துண்டு நிலப்பரப்பு தானே, சினாய் பகுதியிலிருந்து படைகளை விலக்கிக்கோங்க அப்படின்னு அமெரிக்கா இஸ்ரேல் கிட்ட சொல்லும். சரின்னு சொல்லிட்டு சினாயை விட்டு தன்னோட படைகளை இஸ்ரேல் விலக்கிடும். 1964 1964 ஜூன் 2 பாலஸ்தீனில் முளைச்ச சின்ன சின்ன போராளி இயக்கங்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு PLO பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனாக உருவானாங்க. 1968 1968 PLOவின் முதல் பகிரங்க அறிக்கை வெளியிடப்பட்டது. அதன் நோக்கத்தை வெளிப்படுத்தும் ஒற்றை வரி இதுதான்: இஸ்ரேல் ஓர் ஒழிக்கப்பட வேண்டிய நாடு. நேரடி தாக்குதல் நடவடிக்கைகள் அவ்வளோதான் தொடங்க ஆரம்பிச்சிடும். PLO அமைப்பினர் இஸ்ரேல் இராணுவம், பாதுகாப்பு படை ரெண்டையும் குறி வச்சு தாக்குனாங்க. குண்டுவெடிப்பு, துப்பாக்கி சூடு இதெல்லாம் இஸ்ரேலோட தினசரி செய்திகளாக ஆரம்பிச்சுது. இஸ்ரேல் மீடியா சின்ன சின்ன சம்பவங்களை பூதாகரப்படுத்தி தனக்கான ஆதரவை பெருக்கிக் கொள்ள பாடுபட்டது. 1967 ஏப்ரல் மத்தியில் இஸ்ரேல் தன்னை சுற்றி போர் மேகங்கள் சூழும் சூழலை உருவாக்குச்சு. இஸ்ரேல் சூயஸ் கால்வாய் யுத்தத்தில் கைப்பற்றிய சினாயை அமெரிக்காவை பகச்சிக்க கூடாதுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் விட்டு கொடுத்துச்சு. இருந்தாலும் அதோட மனசில் அது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நாளடைவில் இஸ்ரேலோட எல்லா நாடுகளான ஜோர்டான், ஈஜிப்ட், சிரியாவோட ஒத்துமைலாம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. இஸ்ரேலுக்கு அது ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. எந்த தேசத்தை யார் தாக்குனாலும் அடுத்தவர் உடனே உதவுவதற்கு ஓடி வரணும்னு சிரியாவும் ஈஜிப்டும் 1966 ஒரு இராணுவ உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டாங்க. ஜோர்டனுடன் மேற்கு கரை பிரச்சனை, வெஸ்ட் பேங்க் பிரச்சனை அப்பப்போ சிறு சிறு உரசல்கள் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருந்ததா இஸ்ரேலுக்கு தண்ணியே கொடுக்கக்கூடாதுன்னு சிரியா டிசைட் பண்ணி ஒரு பிளானை போடும். அதாவது சிரியாவில் இருந்து இஸ்ரேல் வழியாக சென்று கலிலி கடலில் கலந்து கொண்டிருந்த பனியாஸ், டான் நதிகளை திசை மாற்றி விட்டு ஜோர்டன் நதியில் கலக்க வைக்கிற திட்டம் தான் அது.
திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட இஸ்ரேல் மொத்தமாக பொறுமையை இழந்துரும். அன்னைக்கு போருக்கான ரீசன் இதுதான். இஸ்ரேல் தான் முதல்ல எல்லை தாண்டி சிரியாவோட கோலான் குன்று பகுதிகளில் சென்று தாக்க ஆரம்பிச்சது. சிறிய அளவில் மோதல்கள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்போ நாசர் தானும் இஸ்ரேலுக்கு எதிராக சேர்ந்து போர் தொடுப்பது தொடர்பாக சிரியா அண்ட் ஜோர்டன் கிட்ட பேசினாரு. இஸ்ரேலோட பிரதான கப்பல் போக்குவரத்து வழியாக இருந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் திறனை மூடி விட்டுருவாரு நாசர். ஸ்ட்ரெயிட்னா வேறு எதுவும் இல்லைங்க. இப்போ இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் சொல்கிறாங்க இல்லையா, நேச்சுரல் வாட்டர்வே தான். 2 பெரிய கடலை கனெக்ட் பண்ணுற ஒரு நேச்சுரலான வாட்டர்வே, கெனால் மாதிரி. ஸோ இஸ்ரேலுக்கு திறன் தான், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் திறன் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வழியாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நாசர் மூடி விட்டுருவார். இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாதுன்னு வெகுண்டெழுந்தது இஸ்ரேல். 1967 1967 ஜூன் மாதம் அந்த போர் ஆரம்பிச்சது. இஸ்ரேலுக்கு எதிராக ஜோர்டான், சிரியா, ஈஜிப்ட் இந்த 3 நாடுகளும் கூட்டு சேர்ந்து களமிறங்குச்சு. 6 நாள் யுத்தம், 6 டே வார் அப்படின்னு தான் இந்த யுத்தத்தையே சொல்லுவாங்க. அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தான் திட்டமிட்ட நேர்த்தியான தாக்குதல்கள்னால எதிரணி படைகளை அடித்து துவசம் செஞ்சிடும். சினாய், கோலான் குன்றுகள், மேற்கு வெஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா, அது காசா, கிழக்கு ஜெருசலம், ஈஸ்ட் ஜெருசலம் என ஏற்கனவே இழந்த பகுதிகள் அனைத்தையும் இஸ்ரேல் மீண்டும் தன்னோட வசமாக்கிக்குச்சு. இதுபடி ஓல்டு ஜெருசலேம் டவுனில் இருக்கிற புராதன புனித சுவரும் டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கப்படும் புராதன புண்ணிய தலம் ஒன்றும் இஸ்ரேல் கைக்கு வந்துச்சு. நடந்த அந்த போரில் ஜோர்டான் வசம் இருந்த ஜெருசலேத்தோட சில பகுதிகள் எல்லாமே இஸ்ரேல் வசமானனால அரேபிய முஸ்லிம்ஸ் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா நடந்த இந்த போர்னால இஸ்ரேலோட பரப்பளவு முன்னாடி இருந்ததை விட 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த எல்லைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த அரேபியர்களோட எண்ணிக்கை 10 லட்சம். அவங்க எல்லாமே இஸ்ரேலோட ஆட்சியின் கீழே வந்துடுவாங்க. இந்த யுத்தத்தோட பின்னணியில் அமெரிக்காவோட CIA உதவி இஸ்ரேலுக்கு மறைமுகமாக கிடைச்சதா சில வருடங்கள் கழித்து தெரிய வந்தது. ஆனால் அது மட்டும் தானா? இல்லையே. பிறந்த 19 வருடங்களான இஸ்ரேல் அது வரைக்கும் தான் பங்கு பெற்ற ஒவ்வொரு யுத்தத்திலையும் வெற்றி பெற இன்னொரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. மொசாட். மொசாட் லீ நோடின் உலி, சாரிங்க எனக்கு ஹீப்ருவை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, அப்படின்ற இந்த நீண்ட பேரை கொண்ட இஸ்ரேலோட உளவு அமைப்பு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனதுங்க. உலகத்தோட 3வது பெரிய உளவு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படும் மொசாட். ஃபர்ஸ்ட் யாருன்னு உங்களுக்கே தெரியும், செகண்ட் யாருன்னு உங்களுக்கே தெரியும். தேவைப்பட்டாங்கன்னா அரசியல் கொலைகளை செய்கிறதுக்கு கூட அதிகாரம் பெற்ற ஒரு உளவு அமைப்பு தான் மொசாட். ஆட்சிக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் பற்றிய தகவல்களை சேகரிக்கிறது, அரபு நாடுகளில் இருக்கிற அந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை சேகரிக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரபு அமைப்புகளோட நடவடிக்கைகளை கண்காணிக்கிறது, யுத்தங்களுக்கான மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளான்ஸை அமைச்சு கொடுத்து வழி நடத்துறது, இது எல்லாமே மொசாட் செய்வாங்க. இது எல்லாமே மொசாட் செய்வாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இது, தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. மொசாட் பற்றி நிறைய உண்மையாகவே நடந்த சம்பவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குங்க. பட் ப்ளீஸ் டோன்ட் ஃபால் ஃபார் ப்ரொபகண்டா டாக்குமெண்ட்ரிஸ் ஆர் ப்ரொபகண்டா மூவிஸ். நெட்ஃப்ளிக்ஸில் த ஸ்பை அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா உண்மையாக நடந்த சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ். அது எலி கோஹன் அப்படின்னு, இந்த பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான மொசாட் ஏஜென்ட் இவர். சிரியாவில் அவர் உள்ளுக்குள்ளே புகுந்து அவர் நடத்தின நிறைய விஷயங்கள்லாம் அந்த சீரீஸில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மொசாட் ஏஜென்ட்டோட சீரீஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் எது பார்த்தாலுமே ஒரு சைடு மட்டும் வச்சு பார்க்காதீங்க, 2 சைடும் வச்சு பாருங்கள். அப்போ தான் 2 பக்கமுமே மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்பட போகிறது என்னமோ சராசரி மனிதர்கள் தான். அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் சரி, எந்த இன்னும் எத்தனிசிட்டியாக இருந்தாலும் சரி. இந்த மொசாட் அமைப்புக்கு இஸ்ரேல் விதிச்சிருந்த ஒரே ஒரு நிபந்தனை, எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு யூதரையும் கொன்றக்கூடாது அப்படின்றது மட்டும்தான். மித்த என்னன்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இஸ்ரேலோட முதல் பிரதம மந்திரியான பென் குரியன் தான் 1951 மொசாட ஆரம்பித்தார். பாலஸ்தீன் போராளிகளை கண்காணிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட மொசாட் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தன்னோட கிளைகளை மிக ரகசியமாக பரப்பியிருக்கு. மொசாடோட அடையாள அட்டையை கழுத்தில் தொங்க போட்டுக்கிட்டு மொசாடோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க ஒரு 2000 கிட்ட இருந்தாலும் உலக அளவில் ரகசியமாக பரவி இருக்கும் ஏஜென்ட்டுகளோட எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கில் இருக்கும். விச் மீன்ஸ் உங்களை சுற்றியே யாராவது மொசாட் ஏஜென்ட் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன நடந்தாலும் தெரியவே தெரியாது. தெரிய வந்தாலும் அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். மொசாட் ஏஜென்ட்னா பார்க்குறதுக்கு யூதர்கள் மாதிரி ஒயிட் ஸ்கின்டா அந்த மாதிரி இருப்பாங்கலாம் நினைக்காதீங்க.
எந்த கலரில் வேணாலும் இருப்பாங்க, எந்த மொழி பேசுகிறவங்களா வேணாலும் இருப்பாங்க, எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா வேணாலும் இருப்பாங்க. யூதராக இருப்பவங்க சில சோதனைகளுக்கு அப்புறம் மொசாடில் வேலை வாய்ப்பை பெறலாம். யூதராக இல்லாதவங்களும் அதில் பணியாற்ற முடியும். ஆனால் அதுக்கு மொசாட் வைக்கும் தேர்வுகளை தாண்டி வருவதற்குள்ள நாக்கு தள்ளிடும். அவ்வளோ டிஃபிகல்ட்டான எக்ஸாமினேஷன்ஸ், ட்ரைனிங் செஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும். சிஏஏனால் கூட கண்டுபிடிக்க முடியாத இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம். இஸ்ரேல் அரசு ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் 1/4 நிதியை மொசாடுக்காகவே ஒதுக்குது. அப்போது எந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாட்டோட ஒரு பங்கையே 1/4 மொசாடுக்காக அவங்க ஒதுக்குறாங்க. இஸ்ரேல் இராணுவ அளவில் அதிநவீன ஆயுதங்களெல்லாம் வச்சுருந்தாலும் அந்த இராணுவத்தை இயக்குகிற பிரெயின், ஹார்ட்டு, முதுகெலும்பு எல்லாமே மொசாட் தான். இஸ்ரேலோட கட்டுக்கோப்பான வளர்ச்சி, வெற்றி, அரபு நாடுகளோட இயலாமை எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீன் அரேபியர்களை சிந்திக்க செஞ்சது. யாசர் அரஃபாட் 1969 PLOவின் தலைவராக ஆனார். அவரும் இழந்ததை மீட்க கையில் ஆயுதத்தை தான் எடுத்தார். இன்னொரு பக்கம் ஹமாஸ் பிறந்து வளர்ந்து போரிட தொடங்குச்சு. இந்த பேரெல்லாம் இப்போ யூடியூப் வீடியோவில் யூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீடியோவே ஹோலோகாஸ்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோவை யூடியூப் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ரிவ்யூ 24 hours கழிச்சு தான் பப்ளிஷ் பண்ணவே விடுவோன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. மேபி ஹோலோகாஸ்ட்டுக்கு ஆதரவாக ஏதாவது நான் பேசுகிறேன்னா, அந்த மாதிரி எதுவும் வீடியோ போட்டிருக்கேன்னா அப்படி எதுவும் செக் பண்ணுவாங்க போல். மனசில் கொஞ்சமாவது ஈரோ இருக்கிறவங்க இந்த மாதிரி இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, அதுக்கு ஆதரவாலாம் பேசுவாங்களா என்ன? அது எந்த நாட்டில் நடந்தாலும் சரி, யாருக்கு நடந்தாலும் சரி, எந்த நிறத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இப்படி கொத்து கொத்தாக ஒருத்தவங்க இன்னொன்று மனிதர்களை கொலை செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம சப்போர்ட்டாக பேச முடியும்? நடந்ததை தான் சொல்ல முடியும். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இதை பார்த்தாவது இந்த உலகத்தில் அமைதின்றது எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியன்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் பாதிக்கப்பட போகிறது என்னமோ நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி சாதாரண மனிதர்கள் தான், முக்கியமாக குழந்தைகள் தான். ஸோ நான் கம்மிங் பேக் இதுவும் சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேங்க. இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது. அந்த வீடியோவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னபோது ஒரு சில பேர்லாம் கமெண்ட்ஸ் போடுறீங்க. நான் பார்த்திங்கன்னா 2 ஃபோன் வச்சுருப்பேன். ஒரு ஃபோனை இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் இதுக்காக யூஸ் பண்ணுறேன், இன்னொன்று பர்சனல் ஃபோன். ஆனால் அந்த பர்சனல் ஃபோன்லேயும் என்னோடய யூடியூப் அக்கௌண்ட் இருக்கும். எப்போவாவது தான், ரொம்ப ரேண்டமாக தான் ஓப்பன் பண்ணுவேன். பர்சனல் ஃபோனில் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும், ஏன்னா எந்த ஒரு ஆப்புமே அதில் இருக்காது. ஆனால் அந்த யூடியூப் ஸ்டுடியோ, யூடியூப் அக்கௌண்ட் எப்போயுமே ஓப்பனில் இருக்கிற அந்த ப்ரொஃபஷனல் ஃபோனில் எப்போவுமே எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் தான் நான் வச்சுருப்பேன், இல்லாட்டி நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் ரேண்டமாக எப்போவாவது பார்க்கும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குது ஒரு சில பேரோட கமெண்ட்ஸ்லாம். ஆனால் அதை நான் ஓப்பன் பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு காமிக்கவே மாட்டேது. முன்னாடிலாம் என்ன நினச்சேன்னா அவங்களே டெலீட் பண்ணிடுறாங்களோ கமெண்ட்டை அப்படின்னு நினச்சேன். ஆனால் கவுண்ட்டில் காமிக்குது. இப்போ ஒரு 10 கமெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 கமெண்ட்டுன்னு எனக்கு கவுண்ட்டில் காமிக்குது. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு 8 கமெண்ட் 9 கமெண்ட் தான் இருக்கும். அந்த ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் இருக்காது. யூடியூப் எப்படியோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேது. ஏதாச்சும் வார்த்தை ஏதாவது அவங்க டிடெக்ட் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு காமிக்கவே மாட்டேது அது. ஸோ நான் இதை பற்றி இன்னொரு வீடியோவில் கூட பேசுகிறேன். நம்ம இப்போ நடந்த விஷயத்துக்கு வருவோம். இன்னொரு பக்கம் ஹமாஸ் பிறந்து வளர்ந்து போரிட தொடங்குச்சு. இஸ்ரேலியர்களுக்கு எதிரான பாலஸ்தீன அரேபியர்களோட யுத்தம் அப்படின்றது அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் விளம்பர இடைவெளி கூட இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த யுத்தத்தோட அடிப்படை பாலஸ்தீனியர்கள் இழந்த நிலப்பரப்பை மீட்பது என்பதோட முடியலை. பிரச்சனைக்குரிய ஜெருசலேமில் இருக்குது அதோட ஹார்ட். குறிப்பாக அல்-அக்ஸா மாஸ்க்கு. முகமது நபி விண்ணுலகம் சென்று திரும்பி இறங்கிய அந்த மலைக்குன்று, இதை பற்றிலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்தோம் இல்லையா? இதை மீட்பது அரேபியர்களோட ஆதி விருப்பமாக இருந்துச்சு. அதுக்காகவே யாசர் அரஃபாட் உருவாக்கிய ஒரு நூதன போராட்ட முறை தான் இன்டிஃபடா. இதெல்லாம் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு யூடியூப் எப்படிலாம் இந்த வீடியோவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த அரபு சொல்லுக்கு எழுச்சி பெறுதல் அப்படின்னு பொருள். பார்க்குறதுக்கு அமைதியான ஊர்வலம் மாதிரி தான் இருக்கும். கூட்டம் கூட்டமாக பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் அரசை எதிர்த்து கோஷங்கள் இட்டபடியே ஊர்வலமாக கிளம்புவாங்க. அவங்க கையில் பெரிய பெரிய ஆயுதங்கள் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் கூட்டத்தோட மத்தியில் கற்களை ஏற்றிக்கிட்டு ஒரு டிராக்டர் மட்டும் வரும். கூட்டத்தை கலைக்க இஸ்ரேல் காவல்துறையினரும் இராணுவமும் கண்ணீர் புகை குண்டுகளை வீச ஆரம்பிக்க நினைக்கும் போதே அந்த டிராக்டரில் இருந்த கற்கள் எல்லாம் சரமாரியாக பறக்க ஆரம்பிக்கும். பெட்ரோல் நிரம்பிய பாட்டில்கள் அனலை கக்கிக்கிட்டு அங்கங்கே வெடிக்கும். அமைதியாக தொடங்கிய ஊர்வலம்
தடியடி, தீ வைப்பு, வாகனங்கள் உடைப்பு, கூட்டங்கள் சிதைப்பு, துப்பாக்கி சூடு அப்படின்னு சர்வ லட்சணங்கள் பொருந்திய பெரும் கலவரமா நீண்டு மெதுவாக தான் அடங்கும். இன்டிஃபடாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி பெற தொடங்குச்சு. சில 100 பேர் கலந்து கொள்ற ஊர்வலத்தை கட்டுப்படுத்துறதே மிகப்பெரிய பாடா இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த பாலஸ்தீன் மக்களும் ஒரு நாள் குறித்து ஒன்று கூடி ஊர்வலமாக கிளம்புனாங்கன்னா என்ன ஆகும்? அப்படி தான் நடந்துச்சு. முதல்ல பெண்கள், அந்த பெண்களுக்கு பின்னாடி வயசானவங்க, அந்த வயசானவங்களுக்கு பின்னாடி தான் ஆண்கள், நடுநடுல ஆங்காங்கே பாலஸ்தீன போராளிகள் இருப்பாங்க. கற்களை ஏற்றிக்கிட்டு பல வண்டிகளும் வரும். அதில் பெட்ரோல் வெடிகுண்டுகளும் இருக்கும். மெதுவாக நகர்ந்து நகர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. மணிக்கணக்கில் இல்லை, நாட்கணக்கில் கூட இல்லை, வார கணக்கில் கூட அப்படியே நகர்ந்து நகர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த நொடியில் கலவரம் ஆரம்பிக்கும் அப்படின்னே தெரியாது. ஆனால் ஏதாவது செஞ்சு ஊர்வலத்தை கலைக்க வேணும்ல. இஸ்ரேல் படையினரின் தாக்குதல்கள் ஆரம்பிக்கும். சர்வதேச மீடியா அனைத்தும் பாலஸ்தீனியர்களை பார்த்து உச்சி கொட்டிகிட்டு இருக்கும். இஸ்ரேல் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கும். இதே நிலை தான் ஃபுல்லாக அங்கே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த கட்டமாக இன்டிஃபடாவில் அராஃபாட் கொண்டு வந்த மாற்றம் பயங்கரமாக ஆச்சு. ஊர்வலத்தோட முதல்ல கும்பலாக குழந்தைகளை நடக்க வச்சாங்க. நான் உண்மையாகவே நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் இன்டிஃபாடாலையும் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. செகண்ட் இன்டிஃபாடாலையும் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. நீங்கள் இது வரைக்கும் இன்டிஃபடா பற்றி கேள்விப்படலைன்னா ப்ளீஸ் கோ அண்ட் சர்ச் அபவுட் தட். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைகளை நடக்க வைப்பாங்களா, அவங்களுக்கு அப்படியே பின்னாடி பொதுமக்கள் வருவாங்க. இஸ்ரேலோட இராணுவ அதிகாரிகள் ஜாக்கிரதை அப்படின்னு வார்னிங் பயங்கரமாக அவங்க கத்துனாலும், பயங்கரமாக அந்த தொண்டையை வச்சு அவங்க கத்துனாலும், அங்கே இருந்த சோல்ஜர்ஸ்க்கு குழந்தைங்களை விட்டுட்டு அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டுருக்கிற சிவிலியன்ஸ், அந்த சிவிலியன்ஸ்குள்ளே இருந்த அந்த பாலஸ்தீனியன் அந்த போராளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள கரெக்டாக அட்டாக் பண்ணுற அந்த யுக்திலாம் தெரியலை. ஸோ என்ன நடக்கும் அந்த கலவரத்தில்? அங்கே கலவரம் நடக்குது, முன்னாடி குழந்தைங்க நடந்து வராங்கன்னா என்ன நடக்கும்? அவ்வளோதான், குழந்தைகள் தான் பலியாக தொடங்கினாங்க. கொடுமைன்னு சர்வதேச மீடியாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரமாக அலற ஆரம்பிச்சுது. நிறுத்த போறீங்களா இல்லையா அப்படின்னு அமெரிக்கா இஸ்ரேலோட சட்டையை பிடிக்க வந்துருவாங்க. இன்டிஃபடாக்கள்னால பாலஸ்தீன் பிரச்சனை திரும்பவும் சர்வதேச கவனம் பெறுவது இஸ்ரேலுக்கு ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு. PLOக்கு சில ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் நிதி உதவிகள் குவிய ஆரம்பிச்சுது. இஸ்ரேலோட சுற்றுலா சுத்தமாக பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யார் அங்கே சுற்றி பார்க்க போவாங்க? இஸ்ரேலோட இயல்பு வாழ்க்கை நிரந்தரமாகவே நிலைக்குலைய ஆரம்பிச்சுது. பொருளாதார நிலையும் ரொம்ப வருத்தம் தரக்கூடியதாகவே மாறிப்போச்சு. இஸ்ரேல் அராஃபாத் கிட்ட அமைதியாக பேசி ஒரு ஒப்பந்தத்தை தயாரிச்சுது. காசா, வெஸ்ட் பேங்க், அந்த வெஸ்ட் பேங்க்கில் இருக்கிற ஜெரிகோ ஆகிய நகரங்களை ஆட்சி செய்கிற அதிகாரம் பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படின்ற ஆட்சி அமைப்பின் மூலம் அரஃபாட் கிட்ட அளிக்கப்படும். அதாவது அது எல்லாமே தன்னாட்சி அதிகாரம் பெற்ற இடங்களாக ஆகும். ஆனால் அந்த பகுதிகளோட பாதுகாப்பு, குடிநீர், நிலம், ஃபாரின் அஃபேர்ஸ் இது எல்லாமே இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இதுதான் அந்த ஒப்பந்தம். இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வெஸ்ட் பேங்க் அண்ட் காசாவோட பிரச்சனை எந்த மாதிரி போய் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. 1993 ஆகஸ்ட் 19 அப்போது நார்வேல இருக்கிற ஓஸ்லோவில் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வச்சு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில மிக ரகசியமாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் மீடியாக்களோட மோப்ப சக்தியினால் ஒப்பந்தம் சில நாட்கள்லே வெட்ட வெளிச்சமாச்சு. அதுக்கப்புறம் வாஷிங்டனில் அப்போது யூஎஸோட பிரசிடெண்ட்டாக இருந்த பில் கிளின்டனோட முன்னிலையில் அப்போது இஸ்ரேலோட பிரதமராக இருந்த இட்சாக் ராபினும் பாலஸ்தீன தலைவர் அராஃபாட்டும் ஃபோட்டோ ஃப்ளாஷ்கள் மினுமினுக்க திரும்பவும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. எத்தனை நாள் தான் போராடிக்கிட்டே இருக்கிறது? இப்போ கிடைச்சதை வச்சுக்கிட்டு பின்னாடி விட்டதை பிடிப்போமே அப்படின்னு நினச்சி தான் அராஃபாட் இதுக்கு சம்மதிச்சாரு. ஆனால் அவர் அமெரிக்கா கிட்ட விலை போயிட்டாரு அப்படின்னு பாலஸ்தீனியர்களே குற்றம் சாட்டினாங்க. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளும் எழுந்துச்சு. PLOவை பாலஸ்தீனின் அரசியல் இயக்கமாக அங்கீகரிப்பதன் மூலம் ஹமாஸ் மற்றும் பிற புரட்சியாளர்கள் இயக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒடுக்கி வைக்கலாம். இஸ்ரேல் போட்டிருந்த கணக்கு இதுதான். ஆனால் ஓஸ்லோ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட இஸ்ரேல் பிரதமர் இட்சாக் ராபின் யூதர்களால் உடனே பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அமைதிக்கான நோபல் பரிசை இட்சாக் ராபின், ஷிமான் பெரஸ் ஆகிய இஸ்ரேலியர்களுடன் சேர்ந்து அராஃபாட்டும் பகிர்ந்து கொள்வார் அப்படின்னு அந்த வருஷம் அறிவிக்கப்பட்டது. அராஃபாட் அவங்க கூட சேர்ந்து அமைதிக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொண்டதுனால பாலஸ்தீனியர்களோட மனசுல ஒரு படி கீழே இறங்கிட்டாரு. இட்சாக் ராபின் மீது யூதர்களுக்கும் வெறுப்பு அதிகரிச்சுது. 1995 ராபின் ஒரு யூதர்னால சுட்டு கொல்லப்பட்டாரு. இப்போ நடந்த இந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்கும்? ரெண்டு பக்கமும் பேசி ஏதாவது சுமூகமாக ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஏதாவது விட்டு கொடுத்து ரெண்டு பக்கமே ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிலைமை அங்கே அப்படி தான் ஆகும். சுட்டு தான் கொல்லப்படுவாங்க.
ரெண்டு பக்க மக்களும் ரெண்டு பேரையுமே பயங்கரமாக வெறுப்பாங்க. இதுதான் நடக்கும். ஒரு இடத்துல அமைதின்னு ஒன்று வேணும்னா ரெண்டு பக்கமுமே விட்டு கொடுக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே அது அப்படி தான். ஆனால் இப்போ அவங்க அதை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு சைடில் இருக்கிற மக்கள்னாலையும் பயங்கரமாக வெறுக்கப்படுவாங்க. எப்படி விட்டு கொடுத்த அப்படின்னு. அதனால தான் இந்த வருஷம் வரைக்கும், இப்போ வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பூமியில் அங்கே அமைதியே நிலவ மாட்டேது. எவ்வளவோ மக்கள் அந்த பூமியில் அமைதி வேணும்னு தான் ரொம்ப விருப்பப்படுறாங்க. எவ்வளவோ குழந்தைகள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் அமைதி வேணும்னு தான் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. ஆனால் அங்கே அமைதி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அமைதி நிலவுனாலுமே யாராவது ஏதாவது சின்னதாக தப்பு செஞ்சாலும் அங்கே பயங்கரமாக பற்றிக்கும். அதுதான் திரும்ப திரும்ப அந்த பூமியில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அந்த ஆட்சி அதிகாரம் மூலம் காசா அண்ட் வெஸ்ட் பேங்கை PLO ஆட்சி பண்ணலாம், தன்னாட்சி அதிகாரம் கொடுத்துருவாங்க. அரஃபாட் கிட்ட அதை கொடுத்தனால அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இஸ்ரேலோட பிரதமர் இட்சாக் ராபின் ஒரு யூதர்னாலே சுட்டு கொல்லப்பட்டார். அரஃபாட் மேலேயும் பாலஸ்தீனியர்களுக்கு பயங்கரமான வெறுப்பு வந்துடும். பிகாஸ் அவங்க இழந்த மொத்த இடத்தையுமே திரும்ப மீட்கணும் அப்படின்ற மாதிரி தானே அவங்க நினைப்பாங்க. இது வெஸ்ட் பேங்க் அண்ட் காசாவோட முடிஞ்ச அவங்களுக்கு பயங்கர வெறுப்பு. எப்படி இவர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாரு அப்படின்ற மாதிரி வேலை போயிட்டாரு அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் இஸ்ரேலோட புதிய பிரதமராக பழமைவாதியான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பதவியேற்றார். யூதர்களோட நன்மதிப்பை பெறுவதற்காக அவர் செஞ்ச முதல் காரியம் காசா ஜெரிகோ பகுதிகளில் யூதர்கள் குடியிருப்பை அதிகப்படுத்தினார். நொந்து போன பாலஸ்தீனிய மக்கள் ஓஸ்லோ ஒப்பந்தத்தோட அவலட்சணத்தை சொல்லி சொல்லி தலையில் அடித்து கொண்டாங்க. அதே நேரத்தில் ஹமாஸும் வெகு தீவிரமாக போராட்டத்தில் இறங்குச்சு. பொழுது விடிஞ்சு சாயறதுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு குண்டு வெடிப்பாவது நிகழ்த்தி விட வேண்டும்னு கங்கணத்தோடையும் கையேறி குண்டுகளோடையும் செயல்படுச்சு. ஏதாவது செஞ்சு மக்களை திசை திருப்ப வேணும்னு, தன் மீது ஏற்பட்ட கரையை துடைக்க வேணும்னு, மீண்டும் பாலஸ்தீனிய விடுதலைக்கான போராட்டத்தை நேர்த்தியாக தொடர வேண்டும்னு யோசிச்ச அரஃபாத் இன்னொரு இன்டிஃபடாவுக்கு அழைப்பு விடுத்தாரு. அல்-அக்ஸா மசூதியை மீட்பதற்காக நடத்தப்பட்ட அந்த இன்டிஃபடா ரத்த ஆறாச்சு. ஆனால் இந்த பள்ளிவாசல் விஷயத்தில் யூதர்களோட வாதமே வேறு. முகமத் விண்ணேறிய சம்பவம் நடந்தது டோம் ஆஃப் ராக்ல தான். அல்-அக்ஸாவுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. சாலமோன் தேவாலயம் இருந்த இடம் தான் அல்-அக்ஸா. எங்களுக்கு தான் ஆதாரமாக அந்த ஒற்றை சுவர் இருக்குல்ல, எங்களோட அழுகை சுவர், அது பக்கத்தில் போய் நின்று உள்ள பூர்வமாக காதை வச்சு கேளுங்க, எல்லா உண்மைகளையும் அது சொல்லும். யூதர்கள் இதில் உறுதியாக இருந்தாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட கடப்பாறையையும் மண்வெட்டியையும் தூக்கி கொடுத்தாங்க. 1967 ஜெருசலேமை இஸ்ரேல் கைப்பற்றிய சில நாட்கள்லே இந்த தோண்டல் படலம்லாம் ஆரம்பமாச்சு. அதே ஆண்டில் ஆகஸ்ட் 15 ஷ்லோமோ கோரன் அப்படின்ற ஒரு யூத மதகுரு ரப்பை சிறு அரசாங்க படையை தன் பாதுகாப்புக்கு வைத்துக்கொண்டு அல்-அக்ஸா மசூதிக்குள்ள புகுந்து பிரார்த்தனை இதெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பினாரு. மசூதியை சீக்கிரம் இடிச்சிட்டு இந்த இடத்துல சாலமோன் தேவாலயத்தை எழுப்புங்க அப்படின்னு அந்த ரப்பை ரொம்பவே அர்ஜ் பண்ணியிருக்காரு. இந்த மசூதி விசிட் யூதர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை தான் விதிச்சது. அல்-அக்ஸாவை இன்னும் விட்டு வைக்க வேண்டுமா? புல்டோசர்கள் இருக்கு, வெடிகுண்டுகள் இருக்கு, ஏன் இன்னும் காத்திருக்கணும், இடிச்சு விடலாமே அப்படின்னு சில யூத எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீப்புள் கிளம்பியிருக்காங்க. அல்-அக்ஸாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த பகுதியை சேர்ந்த முஸ்லிம் இளைஞர்கள் கிட்ட சேர்ந்துச்சு. ஷிஃப்ட் போட்டு அல்-அக்ஸாவுக்கு காவல் இருந்தாங்க. நாள் கணக்கில் இல்லை, வருஷ கணக்கில் இன்னைக்கு வரைக்கும். பல வருடங்கள் தொல்பொருள் துறையினர் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி கொண்டே இருந்தாங்க. 1917 ஆழ அகலமாக தோண்டி சில கல்லறைகளை கண்டுபிடிச்சு அதுக்குள்ளே இருக்கிற உடல்களையும் பார்த்துருக்காங்க. விஷயம் பெருசாகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பகுதியை சுற்றி மேலும் 13 மீட்டர் சுற்றளவுக்கு பெரிய அகழியை தோண்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த சில ஆண்டுகளில் நடந்த சில பல தோண்டுதல்களில் அல்-அக்ஸா என்று வேண்டுமானாலும் இடிஞ்சு விழலாம் அப்படின்ற நிலைமைக்கே ஆளாச்சு. யூதர்கள் அல்-அக்ஸாவுக்கு சென்று வழிபட போகிறோம் அப்படின்னு அப்பப்போ கிளம்பி வந்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. முஸ்லீம் இளைஞர்களும் தடுத்து நிறுத்தி கொண்டே தான் இருந்திருக்காங்க. மோதல்கள் இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. விஷயம் நீதிமன்றத்துக்கு போச்சு. நீண்ட நாள் இழுத்தடிக்கப்பட்டு 1976 ஒரு வழியாக தீர்ப்பு வந்துச்சு. இப்போ அல்-அக்ஸா இருக்கிற இடத்துல தான் சாலமோன் தேவாலயம் இருந்திருக்கும் அப்படின்றது யூதர்களோட நம்பிக்கை. அதனால அவங்க அங்கே வழிபாடு நடத்துறதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு வந்துடும். முஸ்லிம்ஸ் நொந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அல்-அக்ஸாவை கைப்பற்ற அத்தனை சம்பவங்கள் நடந்துச்சு. வரிசையாக நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அத்தனை கலவரங்கள், அவ்வளோ வன்முறை, எத்தனையோ உயிர் பலிகள் கூட. அல்-அக்ஸாவுக்கு பக்கத்தில் ஒரு யூத மத பள்ளிக்கூடம் இருந்துச்சு. யூதர்கள் அதை வெடிப்பொருட்கள்னால நிரப்பி வச்சுருந்தாங்க. அங்கிருந்த வெடிப்பொருட்களை அகற்ற வேண்டும். எப்போ வேண்டுமானாலும் அதை வெடிச்சிடலாம்.
அப்படி நடந்தால் அலெக்ஸா முற்றிலும் உருக்குலைஞ்சு போயிடும் அப்படின்னு போராட்டத்தில் முஸ்லிம்ஸ் எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குதிச்சாங்க. நீண்ட நாட்கள் கழிச்சு சில சிறிய அசம்பாவிதங்களுக்கு அப்புறம் தான் அங்கே இருந்த வெடிப்பொருட்கள் எல்லாமே அகற்றப்பட்டுச்சு. 1981 அல்-அக்ஸாவில் சுரங்க பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. முஸ்லிம்ஸ் அதுக்கு வரலாற்று சான்று சொன்னாங்க. கிறிஸ்தவர்களும் ஒன்று சொன்னாங்க, சாலமோன் தேவாலயத்தோடு சேர்த்து கட்டப்பட்ட சுரங்க பாதை தான் இது அப்படின்னு. யூதர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்களுக்கும் அதே ஹிஸ்ட்ரி தானே. 1982 பிப்ரவரியில் ஒரு யூதர் தன் உடல் முழுக்க ஜெலட்டின் குச்சிகளை கட்டிக்கிட்டு அல்-அக்ஸாவுக்குள்ளே நுழைஞ்சாரு. முஸ்லிம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை வெளியேற்றினாங்க. அந்த வருஷத்துக்குள்ளேயே குழுவாக சில யூதர்கள் மேலே ஃபுல்லாக மனித வெடிகுண்டுகளாக மாறி அல்-அக்ஸாவை நோக்கி நடந்தாங்க. பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்திய அங்கே இருந்த முஸ்லிம்ஸ்களும் அந்த மனித வெடிகுண்டுகளும் சிதறி இறந்து கிடந்தாங்க. அல்-அக்ஸா அன்னைக்கு தப்பிச்சுது. அந்த 1990 சாலமோன் தேவாலயம் கட்டியே தீர்வோம் அப்படின்னு கோஷமிட்டு கொண்டு பெரும் யூத கும்பல் ஒன்று கிளம்பிச்சு. கடும் மோதல், 250 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா, இது எல்லாமே ஒரு நியூஸ் ஹெட்லைன்ஸ் மாதிரி தாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 2000 செப்டம்பர் மாதம் சில முஸ்லிம்ஸ்னால யூத மதகுரு ஒருத்தவர் கொல்லப்பட்டார். சில மணி நேரத்தில் பாலஸ்தீனிய காவலர் ஒருத்தவர் சக யூத காவலரை கொன்றாரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் இஸ்ரேலில் உஷ்ணம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. எந்த நொடியிலும் கலவரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருந்த சூழலில் இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஏரியல் ஷரான் அல்-அக்ஸாவுக்கு ஒரு விசிட் செஞ்சார். ஏரியல் ஷரான் ஒரு தீவிர யூதர். அல்-அக்ஸாவுக்குள்ளே நுழைஞ்சு இஸ்ரேல் மக்களோட நன்மதிப்பை பெறணும், இஸ்ரேலோட அடுத்த பிரதமராக வேண்டும் அப்படின்றது தான் அந்த விசிட்டுக்கு பின்னாடி புதஞ்சிருந்த அரசியல் காரணம். அவரோட வருகை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டு விளம்பரப்படுத்தப்பட்ட ஒன்று. ஸோ இஸ்ரேலோட பல பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 75,000 மக்கள் ஜெருசலேமில் குவிஞ்சிருந்தாங்க. 1200 பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டாங்க. நொடிக்கு நொடி முஸ்லிம்ஸோட கோபம் ஏறிக்கிட்டே போச்சு. 20 நிமிஷத்தில் ஷரான் அங்கு உரையாற்றி விட்டு கிளம்பி சென்ற அடுத்த கணமே ஜெருசலேம் பத்தி எரிய தொடங்குச்சு. முதல் கொலையை யூதர்கள் தான் செஞ்சாங்க. ஹாஃப் டே ஃபுல்லாக கலவரம், இரத்த வாடையாக கலந்த புழுதி காற்றுல பறந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இன்னொரு புறம் தீ அதோட வேலையை ரொம்ப தீவிரமாக செஞ்சுட்டு இருந்துச்சு. உலக அளவில் முஸ்லிம்ஸ் எல்லாருமே கொதிச்சு போயிருந்தாங்க. அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக பேரணி நடத்த ரெடியானாங்க. அரஃபாட் அல்-அக்ஸாவை மீட்பதற்காக இன்னொரு இன்டிஃபடாவை ஏற்பாடு செஞ்சது அப்போதான். சொல்ல வேண்டுமா என்ன, பல நாட்கள் நடந்த அந்த இன்டிஃபடாவில் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்ஸ் கொல்லப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கானோர் நடக்கவே முடியாத அளவுக்கு தாக்கப்பட்டாங்க. இஸ்ரேல் படையினர் சிலரும் கொல்லப்பட்டாங்க. அல்-அக்ஸாவுக்குள்ளே நுழைஞ்சதன் மூலம் தன்னோட இமேஜை இமாலய அளவுக்கு உயர்த்தி கொண்ட ஏரியல் ஷரான் 2001 நடந்த இஸ்ரேல் பொது தேர்தலில் லிகுத் கட்சியின் வேட்பாளராக வெற்றி பெற்றாரு. சில நாட்களில் இஸ்ரேல் அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டுச்சு. தன்னாட்சி அதிகாரம் கொடுத்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி இன்னமும் தன்னோட தீவிரவாத நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. அரஃபாட் கப்பலாக ஆயுதங்களை சேகரிச்சுக்கிட்டே தான் இருக்காருன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு இஸ்ரேல் ஒரு அறிக்கையை வெளியிட்டுருவாங்க. இதெல்லாம் 2001 நடந்துட்டு இருக்குங்க. ஏற்கனவே செப்டம்பர் 11 தாக்குதல்னால நிலை குலைந்து போன அமெரிக்கா, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, 9/11 அட்டாக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நியூயார்க்கில் இருக்கிற வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ட்வின் டவர் அட்டாக் பண்ணாங்களே. ஸோ இஸ்லாமிய தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பயங்கரமாக அமெரிக்கா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்துச்சு. இந்த நேரத்தில் இஸ்ரேலோட இந்த அறிக்கையை ரொம்ப பலமாக அமெரிக்கா ஆதரிச்சாங்க. அந்த கணம் முதல் அரஃபாட்டுக்கு இஸ்லாமிய தீவிரவாதி அப்படின்ற முகமுடி மாட்டிவிடப்பட்டது. ஒரு புறம் அல்-அக்ஸா இன்டிஃபடா தீவிரமடைஞ்சு கொண்டே இருந்தது. இன்னொரு புறம் ஹமாஸ் இயக்கத்தினர் இருக்காங்களையா, அவங்க முழு வீச்சில் திட்டமிட்டு தாக்க தொடங்கியிருந்தாங்க. அந்த தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள், வயசானவங்கன்னு பாரபட்சமே இல்லாமல் 130 இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. வெஸ்ட் காசால இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டாங்க. ஏரியல் ஷரான் இஸ்ரேலிய பாராளுமன்றமான நெசட், கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரில, நெசட்டு தான் வரும்னு நினைக்கிறேன், அவசர கூட்டம் ஒன்று அங்கே கூட்டினார். இராணுவ வீரர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பேசினார். இஸ்லாமிய தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கும் அத்தனை நகரங்களையும் கிராமங்களையும் சுற்றி வளைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய மக்கள் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான். ஆனால்
அங்கே இருக்கிற பாலஸ்தீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே ரெவல்யூஷனரிஸ் தான், புரட்சியாளர்கள் தான். ஸோ அவங்க இந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட வேண்டும், முடியாத பட்சத்தில் சுட்டு கொல்லலாம், தீவிரவாதிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்பவர்களும் கைது செய்யப்பட வேண்டும், தீவிரவாதிகளின் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். இந்த நடவடிக்கைகள்னால பொதுமக்கள் எந்த விதத்திலையும் பாதிப்படையக்கூடாது அப்படின்னு அவங்க வெளியிடுவாங்க. ஆப்ரேஷன் டிஃபென்சிவ் ஷீல்ட் என்ற பெயரில் நடவடிக்கைகள் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. உண்மையை சொல்லணும்னா இஸ்ரேல் அரசு அங்கே இருந்த எல்லா பாலஸ்தீனிய அரேபியர்களையுமே குறி வச்சிருந்துச்சு. தீவிரவாத ஒழிப்பு அப்படின்ற பெயரில் ஒரு உள்நாட்டு யுத்தத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பாலஸ்தீனியர்கள் மீண்டும் ஒரு சுதந்திர போருக்கு தயாரானாங்க. ரமலா நகரில் இஸ்ரேல் இராணுவம் குவிக்கப்பட்டது. அரஃபாட்டோட மாளிகையை இராணுவத்தினர் சுற்றி வளைச்சாங்க. அரஃபாட் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார். பாலஸ்தீன் அத்தாரிட்டியின் அரசியல் நிர்வாக அமைப்பு அதிகாரம் மீண்டும் செயல்படக்கூடாதுன்னு தீர்மானித்த இஸ்ரேல் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அது எல்லாத்தையுமே உருத்தெளியாமல் அழிச்சிருச்சு. இஸ்ரேல் அரசோட அடக்குமுறைகள் அதிகரிக்க கலவரங்களும் பயங்கரமாக பெருசாச்சு. அரஃபாட்டுக்காக பாலஸ்தீன் மக்கள் எதை செய்யவும் தயாரான நிலையில் போராட்டத்தில் இறங்கினாங்க. அரஃபாட்டை தாக்கி அழிப்பதை தவிர வேற வழியே இல்லை என்பது போல ஷரான் அறிக்கை ஒன்று வெளியிட்டாரு. புல்டோசர்கள் அரஃபாட்டோட மாளிகையை பதம் பார்க்க ஆரம்பிச்சுது. ராக்கெட் குண்டுகள் வந்து தாக்க தொடங்கின. ஒரே ஒரு பகுதியை தவிர மொத்த மாளிகையும் இடிக்கப்பட்டது. 2000 ஜூலையில் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் பாலஸ்தீன் பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று முன் வச்சாரு. கேம்ப் டேவிட் அப்படின்ற இடத்துல 2 வாரங்கள் பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. வெஸ்ட் பேங்க் பகுதி அப்புறம் காசாவோட சேர்த்து இன்னும் ஓரிரு நகரங்களை ஆளும் உரிமை பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு வழங்கப்படும். இஸ்ரேல் இராணுவம் அங்கிருந்து விலக்கப்படும். கிழக்கு ஜெருசலேம், ஈஸ்ட் ஜெருசலேமில் ஒரு பகுதியும் அவங்களுக்கு வழங்கப்படும். அதை அவங்க தலைநகரமாக வச்சுட்டு செயல்படலாம். கிளின்டனோட திட்டம் இதுதான். எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட அரஃபாட் அமைதியாக ஒத்துக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டு கை குலுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்போது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருந்த ஈஹுட் பராக்குக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. அரஃபாட் சுதந்திர பாலஸ்தீன் என்பதை எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியாகவே இருந்தார். சுதந்திர பாலஸ்தீன்னா இப்போ இந்த போர்லாம் நடந்துச்சுல, அந்த 6 Day வார் நம்ம முன்னாடி கூட பார்த்தோம்ல, அதில் அவங்க இழந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அது ஜூஸோட பேங்க்கில் இவங்க கடனில் நிலத்தை இழந்திருப்பாங்களா, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதாவது அந்த ஃபுல் பாலஸ்தீன் இப்போ இருந்து இதெல்லாம் நடந்துட்டுருக்கிறதுல இருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஃபுல்லாக பாலஸ்தீனாக தான் எங்களுக்கு வேணும், இஸ்ரேலுன்ற ஒன்று இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாருமே நினைப்பாங்க. அதுதான் சுதந்திர பாலஸ்தீன். அவங்க கேட்குறது இதுதான், ஃப்ரீ பாலஸ்தீன் இருக்கு இல்லையா, அவங்க அதை தான் கேட்குறாங்க. ஸோ அரஃபாட் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னு இஸ்ரேல் அரசு குற்றம் சாட்டும். அடுத்து நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் கேம்ப் டேவிட் பேச்சுவார்த்தை தோல்வி கிளின்டனோட தோல்வின்னு பிரசாரம் செஞ்சு ஓட்டு கேட்டார் ஜார்ஜ் புஷ். இந்த கேம்ப் டேவிட் பேச்சுவார்த்தை அக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 ஜூலை மாதம் நடந்திருக்கும். அதுக்கடுத்து அப்படியே அதே வருஷம் 2000 நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா யூஎஸில் எலெக்ஷன், பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடக்கும். ஸோ அந்த எலெக்ஷனில் தான் ஜார்ஜ் புஷ் பில் கிளின்டன் கட்சியை அக்யூஸ் பண்ணுவார். இவர்னால இஸ்ரேல் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியலை, இந்த கேம்ப் டேவிட் தோல்வி அடைஞ்சதுக்கு ரீசனே பில் கிளின்டன் தான் அப்படின்ற மாதிரி அக்யூஸ் பண்ணுவார். தாங்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரியும் அவர் பிரசாரம் செஞ்சார். தாங்கிட்ட இந்த பாலஸ்தீன் பிரச்சனைக்காக நிரந்தர தீர்வு ஒன்று இருக்கிறதா அவர் சொன்னார். அந்த பக்கம் பில் கிளின்டன் பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாமல் இருக்கிறதுக்கு ரீசனே அரஃபாட் தான். அவர் எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டுறாரு. இவ்வளோ காசாவை, வெஸ்ட் பேங்கை, ஈஸ்ட் ஜெருசலேம் அப்புறம் நிறைய பகுதிகளை நீங்களே ஆட்சி பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் அக்செப்டே பண்ண மாட்டுறாங்க. முழுசாக அவங்களுக்கு இஸ்ரேலே இருக்கக்கூடாது, எல்லாமே வேணும்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பில் கிளின்டன் அந்த பக்கம் அரஃபாட்டை சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ 2000 நடந்த அந்த எலெக்ஷனில் ஜார்ஜ் புஷ் வின் பண்ணிடுவார். 2001 செப்டம்பர் மாதம் அந்த ட்வின் டவர் அட்டாக் நடக்கும். அப்புறம் 2002 ஜூன் 4 அன்னைக்கு ஜார்ஜ் புஷ் பாலஸ்தீன் மக்களுக்கு ஒரு செய்தியை வெளியிட்டார். உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கும் திட்டத்தை என்னால் அரஃபாத் கிட்ட உட்காந்து பேச முடியாது. தீவிரவாத வாசனையே இல்லாத ஒரு நல்ல தலைவரை நீங்களே சூஸ் பண்ணுங்கள், தேர்ந்தெடுங்க. நான் அவர்கிட்ட பேசுகிறேன். மஹ்மூத் அப்பாஸ் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுச்சு. உண்மையிலே நல்ல திட்டமாக இருக்குமோ அப்படின்னு பாலஸ்தீனியர்களோட மனசில் ஒரு சலனம், ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. 2003 மார்ச் 13 அரஃபாட் மஹ்மூத் அப்பாஸை
பாலஸ்தீன் அத்தாரிட்டியின் பிரதமராக அறிவிச்சார். வாஷிங்டன்ல வச்சு ஜூலை 25 அன்னைக்கு மஹ்மூத் அப்பாஸ் கூடயும் ஜூலை 29 அன்னைக்கு ஏரியல் ஷரான் கூடயும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜார்ஜ் புஷோட இந்த பிளானோட பேர் ரோட் மேப். அதை 2005 இறுதிக்குள்ளே செயல்படுத்தணும் அப்படின்றதே புஷோட நோக்கம். ஏன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சுதந்திர பாலஸ்தீன் என்பதை அங்கீகரித்து அதற்கான சாத்தியங்களை முன்வைத்த இந்த திட்டமும் வெற்றி பெறவே இல்லை. திட்டம் அறிவிக்கப்பட்ட சில தினங்களுக்கு ஏதோ அமைதி நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது போன்ற மாய பிம்பங்களை இஸ்ரேல் அரசால் உருவாக்கப்பட்டன. ஹமாஸும் 45 டேஸ்க்கு போர் நிறுத்தத்தை உருவாக்குனாங்க. ஆனால் அந்த ஆகஸ்ட் 21 அன்னைக்கு ஹமாஸோட மூத்த தலைவர் ஒருத்தவரை இஸ்ரேல் இராணுவம் ராக்கெட் குண்டு வீசி கொன்னுரும். அந்த தலைவரோட இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள 10,000 பாலஸ்தீனியர்கள் திரண்டாங்க. அடுத்தடுத்த நாட்களில் அங்கங்கே வன்முறைகள் படுகொலைகள்லாம் நடந்துச்சு. அமைதிக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு இஸ்ரேல் அரசு சொல்லிடும். மஹ்மூத் அப்பாஸ் அமெரிக்காவோட சொல்படி ஆடுறாரு, அவர் பதவி விலகணும் அப்படின்ற எதிர்ப்பும் எழ ஆரம்பிச்சிடும் பாலஸ்தீனியர்கள் மத்தியில். வேறு வழியே இல்லாமல் அதிபர் அராஃபாட் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பதவி விலகினார் அப்பாஸ். பாலஸ்தீன் அத்தாரிட்டியோட அடுத்த பிரதமராக அகமட் குரேன் நியமிக்கப்பட்டார். இஸ்ரேல் அரசு யூத குடியிருப்புகளை காப்பாற்ற போவதா சொல்லி வெஸ்ட் பேங்க் பகுதியை 2 துண்டா பிரிக்கிற வகையில் தடுப்பு சுவர் ஒன்றை எழுப்ப ஆரம்பிச்சது. அவ்வளோதான், வன்முறைகள் ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும். மீண்டும் இன்டிஃபடாவை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு அங்கிருந்த பாலஸ்தீனியர்கள் திட்டமிட்டாங்க. அராஃபாட் இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே சுத்தமாக அமைதிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவரை நீக்க நாங்கள் முடிவு செஞ்சுட்டோம் அப்படின்னு கடுமையாக அறிக்கை விட்டார் ஏரியல் ஷரான். போதாதா, எரியிற தீல எண்ணெயை ஊற்றுன மாதிரி ஆயிரும். 2003 அக்டோபர் 4 அன்னைக்கு ஹைஃபா அப்படின்ற ஒரு சிட்டியில் இருக்கிற மேக்ஸிம் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பாலஸ்தீனியன் சூசைட் பாம்பர் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சதில் அங்கே இருந்த 21 சிவிலியன்ஸ் யூதர்கள் பொதுமக்கள் அவங்க எல்லாருமே படுகொலை செய்யப்பட்டாங்க. 51 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. இந்த ஹைஃபா சிட்டி இருக்கு இல்லையா, இது இஸ்ரேலில் தாங்க இருக்குது. அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனிய முஸ்லிம்ஸும் இருப்பாங்க, யூதர்களும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிற ஒரு இடம் அது. அப்படிப்பட்ட ஒரு சிட்டி இது. இந்த மேக்ஸிம் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா யூதரும் ஒரு அரேபிய கிறிஸ்டியனும் சேர்ந்து நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில், யூதர்கள் மத்தியிலையும் சரி அரேபியர்கள் மத்தியிலையும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு, ரொம்ப பாப்புலரானது. ஸோ அங்கே இந்த மாதிரி ஆயிரும். அந்த இடமே கோ எக்ஸிஸ்டன்ஸ்க்கான சிம்பிள் மாதிரி. பட் அன்னைக்கு நடந்த அந்த சூசைட் பாம்பிங்கில் இறந்து போனதில் ஒரு 2 மாத குழந்தையும் உண்டு. அங்கே உள்ளே வந்த அந்த சூசைட் பாம்பர் இருக்காங்களையா, அவங்க ஒரு லேடி, ஒரு பொண்ணு தான். அந்த அட்டாக்கை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு இஸ்லாமிக் ஜிகாத் இருக்காங்களையா, அந்த மிலிட்ரி ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஹனாடி ஜராட். அப்போ அவங்களுக்கு 28 வயசு. அவங்க 21 வயசில் இருக்கும்போது அவங்களோட ஃபியான்சேவை இஸ்ரேலி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கொன்றுவாங்க. ஸோ அதில் தான் இவங்க கிட்ட இஸ்லாமிக் ஜிகாத் கிட்ட சேர்ந்துருப்பாங்க போல். அடுத்து அவங்களோட கசின், அவங்களோட யங்கர் பிரதர், இவங்க எல்லாருமே இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்னால கொலை பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள். அதான் பார்த்தீங்களா, இங்கே இவங்க அடிக்கிறது, அடுத்து அவங்க இங்கே அடிக்கிறது, இப்படி மாற்றி 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 இதில் இறக்குறது ஏதோ இந்த மாதிரி மக்கள் மட்டும்தாங்க. அந்த பொண்ணோட கசனும் அவங்களோட எங்கர் பிரதரும் இந்த இஸ்லாமிக் ஜிகாட் ஆப்ரேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் தான் இருந்திருக்காங்க. ஏதோ சீனியர் மெம்பராக அல்குட்ஸ் பிரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இஸ்ரேல் டிஃபென்ஸ்னால கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்களா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கள கொள்வாங்க, திரும்ப இவங்க அவங்கள கொள்வாங்க. இப்படியே தான் மாற்றி 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 இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த அக்டோபர் 4 அட்டாக்குக்கு பழிவாங்கிற விதமாக சிரியாவோட எல்லை பகுதியில் இருந்த போராளிகள் பயிற்சி முகாம் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று மேலே இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதலை தொடங்குச்சு. சிரியாவுக்கு கோபத்தில் மூக்கு செவக்க ஆரம்பிச்சிடும். பாலஸ்தீன் போராளிகளுக்கு ஆயுதங்கள், எரிபொருட்கள், மருந்துகள், பணம் அனுப்பி உதவி செய்ய ஆரம்பிச்சுது. ஈஜிப்டிலிருந்து உதவிகள் வர ஆரம்பிச்சுது. எந்த வழியாக இவ்வளோ பொருட்கள் பாலஸ்தீன் போராளிகளுக்கு கிடைக்குது அப்படின்னு இஸ்ரேல் இராணுவம் காசா பகுதிகளில் துருவி துருவி சோதனைகள் செய்ய ஆரம்பிச்சுது. அவ்வளோதான், இஸ்ரேலுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிரும். ஏன்னா ஈஜிப்டிலிருந்து காசாவோட எல்லைக்குள்ளே வருவதற்கு மட்டும் கிட்டத்தட்ட 100 சுரங்க பாதைகளை உருவாக்கியிருந்தாங்க. எல்லாத்தையுமே இஸ்ரேல் இராணுவம் சிதைத்து அழிச்சிடும். போக்கில் அங்கே இருந்த பாலஸ்தீன் மக்களோட வீடுகளையும் அழிச்சிருவாங்க. 2004 தொடக்கத்தில் இஸ்ரேல் இராணுவ அத்துமீறல்கள்னால அந்த பகுதியில் இருந்த, அந்த கிராமங்களில் வாழ்ந்துட்டு இருந்த ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக ஆயிடுவாங்க. இந்த செயல்னால கோபமடைந்த பாலஸ்தீன போராளி இயக்கத்தினர்
தினமும் குண்டுவெடிப்பு சம்பவங்களை நிகழ்த்த ஆரம்பித்தாங்க. அப்போது ஈராக் விவகாரத்தில் ஏகத்துக்கும் எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டு இருந்த ஜார்ஜ் புஷ்ஷுக்கு இந்த பாலஸ்தீன் விவகாரங்களும் சேர்த்து பெரிய பிரச்சனையை கொடுத்துட்ருக்கும். ஸோ ஏரியல் ஷரானை வன்மையாக கண்டிச்சாரு. ஏரியல் ஷரான் அமெரிக்காவை சமாதானப்படுத்தும் விதமாக காசா பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட புதிய யூத குடியிருப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது அப்புறப்படுத்தப்படும், நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அவ்வளோதான். ஷாரானோட அமைச்சரவையிலேருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸே அவருக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எதிர்ப்பு அலைகள் பல இடங்கள்ல இருந்து அவரை வந்து பயங்கரமாக அடிக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா, இவங்க என்ன தான் இப்போது காசாவில் போய் யூத குடியிருப்புகளாக ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வர ஆரம்பித்த உடனே சரி வேணாம், அதை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு ஷாரோன் சொல்கிறாரு. ஆனால் இப்போ எங்கேருந்து அவர் அடி வாங்குறாரு, அவங்க மக்கள்கிட்ட இருந்தே, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தே, அவரோட மக்கள்கிட்ட இருந்தே. இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இப்படி தாங்க நடக்கும். இப்போ ஒரு பாலஸ்தீனிய போராளி குழுவோட தலைவர் இந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா அவருக்கும் இப்படி தான் பயங்கரமாக எதிர்ப்பு குரல் வந்திருக்கும். கண்டிப்பாக பதவியிலேருந்து விலக சொல்லிடுவாங்க. இது பாலஸ்தீன் இஸ்ரேல் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லேயும் எல்லா இடத்துலையும், ஈவன் ஒரு ஆஃபீஸு ஏதாவது ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். கம்ப்ளீட்டாக நம்மளோட மக்களுக்கு தான், நம்ம சைடுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து இறங்கி போகக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே நினப்பாங்க. ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சமாதானம் அப்படின்றது, பீஸுன்றது இட்ஸ் அண்ட் வெரி வெரி டிஃபிகல்ட் திங். ரெண்டு பக்கமே இறங்கி போனால் மட்டும்தான் உண்டு. அது இந்த இடத்துலன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே அப்படி தான், எல்லா சுச்சுவேஷன்லையுமே அப்படி தான். அவருக்கு வந்த எதிர்ப்பில் ஷாரானே தன்னோட அறிவிப்பை வாபஸ் வாங்க வேண்டியதாகி போயிடும். முன்னாடி இருந்ததை விட காசா பகுதியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கை அப்படின்ற பெயரில் அவரோட இராணுவத்தை அங்கே பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவார். சத்தம், ரத்தம், யுத்தம் நித்தமும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அரஃபாட்டோட உடல்நிலை ரொம்ப மோசமாகிக்கிட்டே போச்சு. மருத்துவ சிகிச்சைக்காக பாரிஸ்க்கு கொண்டு செல்லப்பட்டார். 2004 நவம்பர் 11 அன்னைக்கு யாசிர் அரஃபாட் இறந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பாலஸ்தீனியர்கள் எல்லாருமே அவங்களோட வழிகாட்டிய ஒரே தலைவனை இழந்து விட்டதா ரொம்ப கண்ணீர் விட்டு கதர்னாங்க. இனி பாலஸ்தீன் பிரச்சனைக்கு மிக விரைவில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அறிக்கை விட்டார் ஜார்ஜ் புஷ். அரஃபாட்டோட மரணம் இஸ்ரேல் மீதான எங்கள் புனித போரை இன்னும் அதிகப்படுத்துது, எங்களோட தாக்குதல் இன்னும் பலமாக தொடரும் அப்படின்னு அறிக்கை விட்டுச்சு ஹமாஸ். கசம் என்ற புதிய வகை ராக்கெட்டுகள் கொண்டு தாக்குதலையும் தொடர்ந்துச்சு. 2005 ஜனவரியில் பாலஸ்தீன் அத்தாரிட்டி பொது தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன் நடத்த திட்டமிடப்பட்டது. மஹ்மூத் அப்பாஸ் ஹமாஸ் தலைவர்களுடன் பல கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தி தேர்தல் நடக்க வழிவகுத்தாரு. அவரே அதிபராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்னைக்கு வர அல்ல பிரச்சனைகளோடு தான் பாலஸ்தீனும் இஸ்ரேலும் இருந்துகிட்டு இருக்கு. புனித தலமான ஜெருசலேம் மீதான கேள்விக்குறிகளும் பெருகிக்கிட்டே தான் இருக்கு. பிரச்சனையின் உஷ்ணமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இஸ்ரேலோட தொல்பொருள் துறையினரின் தோண்டல்கள்னால இயற்கை கொஞ்சம் பெரிய அளவில் தும்முனா கூட அல்லக்ஸா பொலன்னு உதிர்ந்து போயிடும். இன்னைக்கு அது நடக்கும். நம்ம எப்போ சாலமோன் தேவாலயத்தை அங்கே கட்டலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க யூதர்கள். உண்மையிலேயே சாலமோன் தேவாலயம் அங்கே இருந்ததற்கான உறுதியான ஆதாரம் எதுவுமே இன்னைக்கு வர கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஒத்த சுவரை வச்சுக்கொண்டு காலமாக உருகி அழுதுகிட்டு தான் இருக்காங்க யூதர்கள். மோசஸ் போன்ற ஒரு தேவதூதர் தான் இன்னும் அவங்களுக்கு வரவே இல்லை. இதோட நம்ம எபிசோட் 19 முடிச்சுக்கலாம். ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது இவ்வளோக்கும் நான் பல தடவை முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கிறது வெறும் ஹெட்லைன்ஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் இந்த சீரீஸில் ஒரு 2 எபிசோடு இருக்குங்க. அதில் ஃபுல்லுமே இவங்களோட மத நம்பிக்கை, இவங்களோட அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் இருக்கும் இல்லையா, அது மேரேஜ், இதை பற்றிலாம் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கும் இதை இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ பற்றி ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் ஜூஸ் ஹிஸ்ட்ரியோட எபிசோட் 20 வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Tales by Minnie.